ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆட்சி வீடுகள் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம் இல்லைங்களா? அதுக்கடுத்து இப்போது நம்ம உச்ச வீடுகள், நீச்ச வீடுகள் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு கிரகம் உச்சம் பெற்ற கிரகம் ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா அந்த கிரகம் பல நன்மையை ஜாதகர்களுக்கு செய்யும், பல யோகங்களை ஜாதகர்களுக்கு செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அதே போல் நீச்சம் பெற்ற கிரகம் ஒரு ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா அது அவயோகங்களை செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுலேயும் நீச்சபங்க ராஜயோகங்கள் எல்லாம் இருக்குது. அது ஒரு கிரகம் நீச்சமாக இருக்கிற கிரகத்தை இன்னொரு கிரகம் பங்கம் பண்ணிருச்சு அப்படின்னா அது நீச்ச பங்கம் ஆகிடும். அதனால் அந்த நீச்ச கிரகம் அதனுடைய சக்தியை இழந்து அந்த நீச்ச வேலைகளை செய்யாமல் நமக்கு நல்ல திரும்பவும் யோகங்களே அந்த ஜாதகங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி சொல்லப்படுற அந்த நீச்சம் உச்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம உலகம் ஒரு நீள்வட்ட பாதையில் தான் சூரியனை சுற்றிட்டுருக்கு அப்படின்னு இல்லைங்களா? இப்போது இதுதான் சூரியன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இந்த சூரியனை இப்படி ஒரு நீள்வட்ட பாதையில் தான் நம்ம உலகம் சுற்றிட்டுருக்கு. அதே மாதிரி வேறு கிரகங்களும் இது மாதிரியான ஒரு நீள்வட்ட பாதையில் தான் இந்த நம்ம உலகத்தை சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த மாதிரி இருக்கப்போ சூரியனுக்கு இந்த மாதிரி பக்கமாக நம்ம உலகம் வரும்போது சூரியன் உச்சமடையுது. அதாவது இந்த சூரியனுடைய தாக்கம் உலகத்துக்கு நிறையா இருக்கனால இந்த இடத்துல சூரியன் உச்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவே இந்த மாதிரி இப்படி தள்ளி கொஞ்சம் உள்ளே தள்ளி போயிருக்கப்போ இந்த இடத்துல சூரியன் உலகத்துக்கு நீச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் சயின்ஸ் படியும் இருக்குது. அதே போல தான் எல்லா கிரகங்களுமே புதன் ஆகட்டும், சுக்கிரன் ஆகட்டும், செவ்வாய், குரு, சனி, எல்லா கிரகங்களுமே நம்ம பூமிக்கு அருகாமையில் வரும்போது அது உச்சமாகவும் பூமியை விட்டு தள்ளி போகும்போது அது நீச்சமாகவும் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், அந்த உச்சமடையுது அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு சயின்ஸ் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ரீலியான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ப்ரீலியான் அப்படின்னு சொன்னா பக்கமாக அப்படின்னு சொல்லி அர்த்தம். பிளியான் அப்படின்னு சொன்னா தூரமா அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உச்சத்துக்கு ப்ரீலியான் அப்படின்னும் நீச்சத்துக்கு அப்ளியான் அப்படின்னும் நம்ம வச்சுக்கலாம். இந்த ஒரு விஷயம் சயின்ஸ்ல கொஞ்சம் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. அதனால உச்சம் நீச்சம் அப்படிங்கிறது நம்ம கிரகங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அது எந்தெந்த இடத்துல நம்ம கிரகங்கள் உச்சம் அடையுது நீச்சம் அடையுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல சூரியனுக்கு ஆட்சி வீடு சிம்மம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா சூரியன் உச்சம் அடைகிறது எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேஷத்துலதான் சூரியன் உச்சம் அடையுது. ஃப்ரெண்ட்ஸ், இங்க சூரியன் உச்சம் பிளஸ் ஆகுது. அதே சூரியன் இங்க துலாத்துல நீச்சம் அடையுது. ஃப்ரெண்ட்ஸ், அதே சூரியன் இங்க மேஷத்துக்கு நேர் எதிர்கட்டமான துலாத்துல சூரியன் நீச்சம் அடையுது. ஃப்ரெண்ட்ஸ், நீச்சம். ஓகேங்களா? அதே போல சந்திரன் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன் ஆட்சி ஆகிறது இந்த கடக கட்டத்துல அதனுடைய சொந்த வீட்டுல. ஆனா உச்சம் அடைகிறது ரிஷப கட்டத்துல. ஃப்ரெண்ட்ஸ், உச்சம் அதுக்கு நேர் எதிர்கட்டமான விருச்சகத்துல சந்திரன் நீச்சம் ஆகுது. அடுத்து செவ்வாய் எங்க உச்சமாகுது அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஆட்சி வீடுகள் 2 இருக்கு. மேஷம் விருச்சகம் அப்படிங்கிறது ரெண்டுமே செவ்வாயுடைய ஆட்சி வீடுகள் தான். ஆனா அதனோட ஆட்சி வீடுகள்ல அது உச்சமடையல. அது இந்த மகர கட்டத்துல தான் செவ்வாய் உச்சமடையுது. ஃப்ரெண்ட்ஸ், உச்சமாகுது. அதே செவ்வாய் அதுக்கு நேர் எதிரான கடகத்துல நீச்சமாகுது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து புதன். ஃப்ரெண்ட்ஸ், புதன் எங்க உச்சமாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய ஆட்சி வீடான கன்னியில. புதனுக்கு 2 ஆட்சி வீடுகள் இருக்கு, மிதுனம், கன்னி. அதுல கன்னி முதலே ஆட்சி வீடாகவும் இருக்கு. அதே வீட்டுலதான் புதன் உச்சமடையுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த புதன் உச்சமடைகிற கன்னி வீட்டுக்கு நேர் எதிர் வீடான மீனத்துல புதன் நீச்சமடையுது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து குரு. ஃப்ரெண்ட்ஸ், குரு
எங்க உச்சமடையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது குருவுக்கு வந்து 2 ஆட்சி வீடுகள் இருக்கு. மீனம், தனுசு ரெண்டுமே குருவுடைய ஆட்சி வீடுகள். ஆனா அந்த 2 வீட்லயும் உச்சமடையாம குரு உச்சமடைகிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகத்துல ஃப்ரெண்ட்ஸ். குரு இங்க உச்சமாகுது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகத்துல குரு உச்சமடையுது. அதே குரு நீச்சமடைகிறது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சனியுடைய ஆட்சி வீடான மகரத்துல குரு நீச்சமடையுது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சனி. சனிக்கு வந்து 2 ஆட்சி வீடுகள் இருக்கு, மகரம், கும்பம். ஆனா சனி வந்து உச்சமடைகிறது சுக்கிரனுடைய ஆட்சி வீடான துலாத்துல ஃப்ரெண்ட்ஸ். சனி வந்து இங்க துலாம்ல உச்சமடையுது. அந்த சனி அதற்கு நேர் எதிர்கட்டமான மேஷத்துல நீச்சமடையுது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது செவ்வாயுடைய ஆட்சி வீடு 2 வீடுகள் இருக்கு, விருச்சகம், மேஷம். அதுல மேஷ வீட்டுல சனி நீச்சமடையுது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சுக்கிரன். சுக்கிரனும் அதே மாதிரிதான். சுக்கிரனுக்கு 2 ஆட்சி வீடுகள் இருக்குது, ரிஷபம், துலாம் அப்படின்னு சொல்லி 2 ஆட்சி வீடுகள் இருக்கு. ஆனா சுக்கிரன் உச்சமடைகிறது குருவுடைய ஆட்சி வீடான மீனத்துல. அதே போல சுக்கிரன் நீச்சமடைறது எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா மீனத்துக்கு நேர் எதிரான கன்னியில, அதாவது புதனுடைய ஆட்சி வீடான கன்னியில சுக்கிரன் நீச்சமடையுது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ராகு. ராகு எங்க உச்சமடையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபத்துல ராகு உச்சமடையுது ஃப்ரெண்ட்ஸ். ராகு எங்க நீச்சமடையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாயுடைய ஆட்சி வீடான விருச்சகத்துல ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கேது. கேது, ராகுவும் கேதுவும் நேரா 180 டிகிரிஸ் ஆப்போசிட்ல இருக்க கிரகங்கள் இல்லைங்களா, அது உங்களுக்கு தெரியும். அந்த கேது ராகு நீச்சமடைகிற வீட்டுல கேது உச்சமாகும், கேது நீச்சமடைகிற வீட்டுல ராகு உச்சமாகும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய கிரகங்களா இருக்கனால. ஓகேங்களா. இங்க வந்து கேது, அதாவது செவ்வாயுடைய ஆட்சி வீடான விருச்சகத்துல கேது உச்சம், சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபத்துல கேது நீச்சம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இப்போ எல்லா கிரகங்களுக்கான உச்ச நீச்ச வீடுகள் நமக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து சில ஜோதிடர்கள் சொல்றாங்க, சில ஜோதிட புத்தகங்கள்லயும் எழுதியிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுக்கும் கேதுக்கும் உச்சம் நீச்சம் கிடையாது, ஆட்சி வீடுகள் கிடையாது அப்படின்னு சொல்லி சில நூல்கள்ல எழுதியிருக்காங்க. சில ஜோதிடர்களும் சொல்லியிருக்காங்க. ஆனா சிலர் வந்து இருக்கு, உச்ச நீச்ச வீடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம ஜஸ்ட் எடுத்துக்கலாம். உச்ச நீச்ச வீடுகள் இருக்குன்னு சொல்றப்போ அதை ஏன் விடணும், அதனால அதை எடுத்துக்கலாங்கிறதுக்காக இந்த உச்ச நீச்சம் ராகு கேதுக்கு நான் போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்னும் இந்த உச்ச நீச்ச விஷயங்கள் இன்னும் இதுல வேற நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. அதையெல்லாம் நம்ம அடுத்த பதிவுல டீட்டெயிலா பேச போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.